வெல்கம் டு டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் கட்டா குஸ்தி 2 படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயக்குனர் செல்லா ஐயாவு டைரக்ஷனில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் 3/7/2026 தியேட்டரில் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே முதல் பாகம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இரண்டாம் பாகம் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, முதல் பாகத்தில் மல்யுத்த வீராங்கனையாக இருப்பதை மறைத்து விஷ்ணு விஷாலை திருமணம் செய்த ஐஸ்வர்யா அதை மறைக்கப்படும் பாடும் அது தெரிய வந்த பிறகு நடந்த சம்பவங்கள் ரசிக்கும்படியாக கொடுத்துருந்தாங்க முதல் பாகத்தில். இந்த இரண்டாம் பாகத்தில் முதல் பாகத்தின் கண்டினியூவாக தான் கதை தொடங்குது. அந்த முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய அதே கதாபாத்திரங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டீச்சரை சேர்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு சென்டிமெண்ட்டாகவும் எமோஷனலாகவும், செகண்ட் ஹாஃபு காமெடியாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். முதல் பாகம் எடுத்த அதே இயக்குனர் செல்லா ஐயாவு. இந்த பாகத்தின் கதையை விரிவாக பார்த்தோம்னா, குஸ்தி வீராங்கனையாக இருக்கும் ஐஸ்வர்யா லட்சுமி தனது திறமையால் ரயில்வேயில் வேலை பெற்று வருகிறார். கணவர் குழந்தைன்னு மகிழ்ச்சியாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. குழந்தை தன்னை போல ஒரு குஸ்தி வீராங்கனையாக ஆக்க வேண்டும் என நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆனால் குழந்தைக்கு டான்ஸில், நடனத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கு. தந்தை விஷ்ணு விஷால் குழந்தை நடனத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என நினைக்கிறார். இந்த மாறுபட்ட எண்ணம் தம்பதிகளிடையே விரிசலை உண்டாக்குகிறது. மறுபுறம் போட்டியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் ஐஸ்வர்யா லட்சுமி மீது அவரது பயிற்சியாளர் பொறாமைப்படுறாரு. கதாநாயகி போட்டியில் கலந்து கொள்வதை அவர் ரசிக்கலை, பிடிக்கலை. ஏன்னா இவங்க தன் வெற்றிக்கு காரணம் பயிற்சியாளர்னு எங்கேயும் சொல்கிறது கிடையாது. அது மாதிரி வர்ற கெஸ்டெல்லாம் இவங்க ஐஸ்வர்யா லட்சுமியை பாராட்டுறதும் அவருக்கு பிடிக்கலை. தனக்கு கிடைக்க வேண்டிய வரவேற்பு பாராட்டெல்லாம் கதாநாயகிக்கு கிடைக்குதுன்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவளை காலி பண்ணி விரட்டி விட்டுடணும்னு நினைக்கிறாரு பயிற்சியாளர். இதற்கு விஷ்ணு விஷாலை பயன்படுத்தி சில சதி வேலைகளை செய்கிறாரு. ஒரு போட்டியில் கதாநாயகி தோற்றுவிட போட்டிக்கு பின் நடத்தப்பட்ட பரிசோதனையில் ஐஸ்வர்யா லட்சுமி ஊக்க மருந்து பயன்படுத்தியது தெரிய வருகிறது. அந்த ஊக்க மருந்தை தனக்கு தெரியாமல் விஷ்ணு விஷால் தான் தனக்கு தெரியாமல் உணவில் கலந்ததாக ஐஸ்வர்யா தவறாக புரிந்து கொள்கிறார். இதனால் கோபமடைந்த ஐஸ்வர்யா வழக்கம் போல தனது குழந்தையுடன் தன் அம்மா வீட்டுக்கு சென்று விடுகிறார். அங்கே போனவங்க விவாகரத்துக்கான நோட்டீஸையும் அனுப்பிடுறாங்க. இந்த பிரச்சனையை விஷ்ணு விஷால் தனக்கு தொடர்பில்லை என்பதை எப்படி நிரூபித்தார் என்பது தான் மீதி கதை. ஒரு குடும்ப பெண் விளையாட்டில் சாதிக்க கணவரின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை முதல் பாதி உணர்த்துகிறது. காளி வெங்கட்டும் முனிஷ்காந்த் இருவருமே நகைச்சுவையில ஸ்கோர் பண்ணுறாங்க. ஈகோ பிடித்த கணவராக கருணாசே நடிப்பு பிரமாதம். பஞ்சாயத்து தலைவியாக பெண் இருந்தாலும் அங்கே கணவரின் ஆதிக்கம் இருப்பதை கருணாஸ் வரும் காட்சிகள் கண்முன் நிறுத்துகின்றன. இந்த பாகத்தில் கதை திருமண வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திலிருந்து துவங்குகிறது. விஷ்ணு விஷால் ஹவுஸ் ஹஸ்பண்ட் கதாபாத்திரத்தில் ரொம்பவே இயல்பாக நடிச்சிருக்காரு. குறிப்பாக மகளுடன் வரும் காட்சிகள் எல்லாம் பிரமாதம். மனதை நெகிழ வைக்கிறாரு, சிரிக்கவும் வைக்கிறாரு. எமோஷனலாகவும் சென்டிமெண்டாகவும் கனெக்ட் ஆகிறாரு ஹீரோ. குஸ்தி வீராங்கனையாக ஆக்ஷன் காட்சிகளிலும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளிலும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா லட்சுமி. குட்டி மகளாக நடித்திருக்கும் சாரா சியான் ஒவ்வொரு சீனிலும் அசத்தலான எக்ஸ்பிரஷன், அப்பா மகள் கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தின் உயிர் நாடி. அப்புறம் மோக்ஷா அவங்க ஸ்கூல் டீச்சர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது ரசிக்க வைக்குது. ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு இவங்களோட சிறப்பு தோற்றம் கதைக்கு கூடுதல் பலம். மொத்தத்தில் முதல் பாகம் முழுக்க காமெடி, குடும்ப வாழ்க்கை என்று ஜாலியாக நகர்ந்து போகுது. இரண்டாம் பாகத்தும் கொஞ்சம் சீரியஸாக மாறினாலும் இடையிடையே நகைச்சுவை காட்சிகள்னு போர் அடிக்காமல் படத்தை நகர்த்தி கொண்டு போகிறாரு இயக்குனர். ட்விஸ்டர்ன்னு பல திருப்பங்கள் நிறைந்த படம் கிடையாது. குடும்பத்துடன் ரசித்து சிரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு நிறைந்த படமாக அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவில் நம்பிக்கை, புரிதல், குடும்பத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு சில விஷயங்களை மென்மையாக சொல்ல முயற்சித்திருக்காரு இயக்குனர். குடும்பத்தோடு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க
கட்டா குஸ்தி 2 நல்ல படம் தான், பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றிகள் பல பல.